எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $70,970 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம இப்போ பார்த்தோம்னா, ஸோ ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டு மாதிரி இப்போதைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இது ரேஞ்ச் மார்க்கெட்டுன்றது எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா? அகெயின் நம்மளுக்கு இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரும். கீழே வந்து திரும்ப இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போகும். திரும்ப இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது என்ன பண்ணோன்னா, ஒரு லோவும் ஒரு ஹையும் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகுதா ரேஞ்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்தது, ஆனால் இந்த லோக்கு கீழே போகல, இப்போதைக்கு மேலே போயிருக்கு. இந்த ஹைக்கு மேலே போய் கட் ஆகி க்ளோஸ் வச்சிட்டான்னா ஃபர்தராக வந்து ரவுண்டு அப்படியே மேலே போக ஆரம்பிப்பான். ஒருவேளை இல்லாமல் திரும்ப இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தானா மறுபடியும் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வருவான். அப்போ இந்த இந்த லோக்கு கீழே ஒரு வீக்கஸ்ட் மறுபடியும் போவோம் மேலே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ இது ஒரு சினாரியோ. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம வீக்லி கேண்டலில் பார்க்கும்போது போன வார கேண்டலோட க்ளோசிங் பாருங்கள், சூப்பராக எக்ஸலண்ட்டாக க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இந்த க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த டோஜிக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா இது ஒரு நெகட்டிவ் ஃபார்மேஷனில் இருந்திருக்கும். பட் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த டோஜிக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்காமல் பிக் அடிச்சுட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா $67,216. ஓகேங்களா? ஸோ அப்போனா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு நம்மளுக்கு இந்த டோஜிக்கு கீழே இருக்கிற வந்து ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ண மாதிரி கணக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்மேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒன்று அதான் நான் திரும்ப சொன்ன மாதிரி தான், இந்த மேலே இந்த லெவலில் போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டா ஃபர்தராக மேலே போகும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் போயிட்டு திரும்ப வந்து இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆனாலும் ஆகும். ஓகேங்க? ஏன் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த மந்த் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மந்த்லி க்ளோசிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹால்விங் இருக்குது. ஸோ மேபி ஹால்விங் பீரியடுக்கும் ஒரு வேளை கன்சல்டேட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்தராக அப்படியே மெதுவாக வந்து மூவ் பண்ணிவிட்டு திரும்ப அது அந்த ஹை வைக்கும் இந்த ரேஞ்ச் வைக்கும் போய் நிற்கலாம். அதுக்கப்புறம் ஹால்விங் முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நல்லா வந்து மார்க்கெட் வந்து பூம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹால்விங் வைக்கமே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹால்விங்காக வெயிட் பண்ணும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்ப்போம் எப்படின்றது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நல்லாவே மூவ் ஆகி மேலே போயின்னு இருக்குது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவ் கொடுத்துன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக லெவலில் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்க்கெட் ஓப்பன் பண்ண வந்தால் மார்க்கெட் நல்லா அக்ரெசிவாக மூவ் ஆகுது. ஸோ அது ஏன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் தான் ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மந்த்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி க்ளோசிங்கும் இருக்குது. ஸோ இந்த மந்த்து நம்மளுக்கு வந்து 69,000க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? 69,000க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இது மந்த்லிலேயும் நம்மளுக்கு வந்து அழகாக வந்து ஆல் டைம் ஐயா பிரேக் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே வந்தால் கூட பெரிய லெவலில் கீழே வராது. ஓகேங்களா? ஸோ ஆல் டைம் ஐயும் பிரேக் ஆகி ஒரு மந்த்லிலேயே க்ளோஸ் வச்சிட்டானா அப்போ கீழே வந்தாலும் பெரிய லெவலில் கீழே வராது. ஒருவேளை வந்தாலும் ஸ்லோவாக வந்துட்டு திரும்ப வந்து அகெயின் நம்மளுக்கு மேலே தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரீவியஸாக இருக்க ஹையே ப்ரீவியஸாக இருக்கும். இப்போ இது வந்து புல்லிஷ்ன்றது எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு என்னென்னா இது வந்து ப்ரீவியஸாக இருக்க லோக்கோ ப்ரீவியஸாக இருக்க ஹைக்கும் உள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த $69,000 மேலே போய் கேண்டலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவன் புல்லிஷ் சினாரியோக்குள்ளே தான் போகிறான். ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் நம்மளுக்கு இப்போது புல்லிஷ் வந்திருக்கு. ஸோ டெய்லியில் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஸோ ஃபர்தராக மேலே ஒரு புல்லிஷ் ஆகும். சரிங்களா?
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ வீக்லியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கேண்டலுக்கு அப்புறம் ஒருவேளை இந்த மாதிரி இப்போது இந்த இடத்துல ஃபார்ம் இருக்குது தெரியுங்களா, இந்த மாதிரி இந்த வார கேண்டல் நல்லா பெருசாக மேலே போய் நல்லா க்ரீன் கலர் கேண்டல் பெருசாக க்ளோஸ் வச்சிட்டான்னா, அப்போ ஃபர்தராக என்ன நடக்கும்னா, ப்ரைஸ் எங்கே தான் மேலே போனாலும் மறுபடியும் கீழே வந்ததுன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு டிமாண்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஆல் டைம் ஹை வந்து நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான டிமாண்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்ததுனா கூட திரும்ப இந்த இடத்துல வந்து அகெயின் டச் ஆகுனா அகெயின் இது ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ட் ஆகி இந்த மறுபடியும் ப்ரைஸு மேலே போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஒருவேளை இந்த வாரம் கேண்டல் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கணும். ஸோ பெரிய கேண்டலாக, அதாவது பாடி பெருசாகவும் இருக்கணும், விக்கு வந்து சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டலாக க்ளோஸ் வச்சிட்டான்னா அப்போ நம்மளுக்கு வந்து இதுக்கு கீழே இருக்க ப்ரைஸ் எல்லாமே ப்ரொடெக்டட் ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த இடத்துக்கு வந்து மேபி எப்போ போனாலும் ப்ரைஸு மறுபடியும் இந்த இடத்துல வந்தோன்னா இந்த இது வந்து டிமாண்ட் ஆக்ட் ஆகி திரும்ப ப்ரைஸ் இங்கேருந்து வந்தோன்னா ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் மேலே தான் போகும். ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த வீக் கேண்டலில் தான் இருக்குது. இந்த வீக் கேண்டல் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகுதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவா காயின். ஓகேங்களா. ஸோ காவா பார்த்துருவோம். KAVA USDT. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தான் வந்து சொன்னார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு மந்த்லி கேண்டலில் வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 மாதம் கிட்ட பக்காவாக கன்சல்டேட் ஆகினிருக்கு. அது கன்சல்டேட் எங்கே ஆகினிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு டிமாண்ட் ஏரியாவில் தான் கன்சல்டேட் ஆகினிருக்கு. ஸோ இந்த காவா காயினோட ஃபண்டமெண்டல் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இது டிமாண்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால டிமாண்ட் ஏரியாவில் கன்சல்டேட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இப்போ ஓரளவுக்கு நல்லா புல்லிஷாக இருக்குது. ஆனால் இது இன்னுமே கூட நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஓகேங்களா. ஸோ ஒருவேளை இது வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா, ஓகேங்களா, ஸோ ஃபர்தராக இது பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்தது எங்கே போகும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு $3.86 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு சப்ளை இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது வந்து மந்த்லியோட சப்ளை. ஸோ வீக்லியோட சப்ளை இங்கே ஒன்று இருந்தது பார்த்தேன். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2 போகும். ஓகேங்களா. இங்கேருந்து உடச்சிட்டு, அதாவது இந்த ரேஞ்செல்லாம் உடச்சிட்டு மேலே போகுதுன்னா, ஸோ ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னேன், இப்போ தான் நான் இதை பார்த்தேன். அவர் சொல்லும் போது கூட நான் அதை கவனிக்கல. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக்கும் கொடுத்துட்டு இப்போ ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ இது எங்கே போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த $2 போகும். இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரகாரம் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டியாக பார்த்தீங்கன்னா $2 போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த $2 போயிட்டு அகெயின் ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து மந்த்லியோட சப்ளை ஏரியாவுக்கு போகும். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3.86 $5.65 அந்த ரேஞ்சுக்கு போகும். ஓகேங்களா. ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் ஆன பிறகு தான் நம்மளுக்கு இந்த ஆல் டைம் ஹையை நோக்கி போகும். ஓகேங்களா. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயர்லி கேண்டலில் பார்த்தோன்னு வச்சிங்களேன். ஸோ இயர்லி கேண்டலில் பார்த்தா கூட நம்மளுக்கு இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து 2021 2022 கேண்டலு, இது வந்து 2023 கேண்டல். ஓகேங்களா. இது 2022 கேண்டலோட லோ ப்ரைஸை பாருங்கள். இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கான். ஓகேங்களா. ஸோ மேலே போய் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், அதாவது இந்த வருஷத்தோட கேண்டலோட லோ கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டா இல்லைங்களா. அப்போ பேர் மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட, அதாவது இந்த வருஷத்தோட ஹை ப்ரைஸை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இதோட மினிமம் ஹை ப்ரைஸு பார்த்தீங்கன்னா $5.75. சரிங்களா. அந்த $5.75 ஏரியாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு ஒரு சப்ளையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரேஞ்சு வரைக்கும் மினிமம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இதோட பெஸ்ட்டு பையிங் ப்ரைஸுன்றது எதை நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ $1 இது வந்து ஒரு பெஸ்ட்டு பையிங் ப்ரைஸு. இவர் வந்து இது இன்னைக்கு காலையில் தான் எனக்கு சொன்னார். பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நானே பார்த்தீங்கன்னா $1 வந்து அதாவது கரெக்டாக $1.01 தான் நானே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இதுக்குள்ளே ப்ரைஸ் வருது, இது $1 வந்ததுன்னா எது பக்கம் வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த ரேஞ்சுன்னு சொல்கிறேன் 96 சென்ட். ஓகேங்களா? 96 சென்ட்லேருந்து 86 சென்ட்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த ரேஞ்சு கீழே வந்ததுன்னா இது ஒரு பையிங் ப்ரைஸு. ஸோ நானே பார்த்தீங்கன்னா $1.01 தான் நான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் இது கீழே வந்ததுன்னா நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? அதனால் வந்து இதில் நான் என்னோடய ஃபுல்லாக இதுவும் போடல, ஓரளவுக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 to 70% வைக்க போட்டிருக்கேன். ஸோ மேபி இது கீழே வந்ததுன்னா அகெயின் ஒரு பையிங்க்கான பிளான் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ வைக்க என்னை பொறுத்த வைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஹையை உடச்சிதுன்னா இது மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ வீக்லியில் பார்த்தா தெரியும். அப்போ என்னென்னா ப்ரைஸு இந்த லெவலில் ஏற்கனவே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உடச்சிருக்கு, மறுபடியும் இங்கே வந்து புல் பேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹையை உடச்சிதுன்னா ஃபர்தராக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போக கண்டினியூ போகணும். ஸோ இதோட மினிமம் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? $2லேருந்து $2.40 அங்கே போயிட்டு மறுபடியும் கன்சல்டேஷனுக்கு கீழே வரும், இல்லைனா புல் பேக்கு கீழே வந்து அதுக்கப்புறம் அந்த $2.40 உடச்சிதுன்னா அடுத்தது அது ஸ்ட்ரைட்டாக எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த $3.80 இது $5.75 இந்த ரேஞ்ச் வைக்க போவோம். ஸோ இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா $1 அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸாக இருந்ததுன்னா. ஓகேங்களா? ஸோ நான் இதில் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராஸ் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது $5 வரைக்கும் சாலிடாக போகும். ஸோ இந்த சப்ளைவை அவன் எப்படி உடைக்கிறான், இந்த சப்ளைவை நல்லா ஸ்ட்ராங்கான முறையில் உடச்சிட்டான்னா நம்மளுக்கு இந்த ஹையை வைக்கும் கூட போகும். இந்த ஹையையும் ஸ்ட்ராங்காக உடச்சானா இந்த ஹை எவ்வளோ வந்திருக்குன்றது பாருங்கள், கிட்டத்தட்ட $9. ஒருவேளை இந்த $9 உடைக்கும் போது நம்மளுக்கு வந்து புல் மார்க்கெட்டு முடிஞ்சாலோ இல்லை ஆல்ட் சீசன் முடிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துலேருந்தே நம்ம வெளியில் வருது சேஃப். ஓகேங்களா? இல்லை அதுக்கு முன்னாடி இன்னும் ஆல்ட் சீசன் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை உடைச்சானா இந்த $9 மாதிரி கிட்டத்தட்ட இன்ட்டு 1 கிராஸ் போவோம். அதாவது 9னா $18க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதோட ப்ராஜெக்டை ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு தடவை வந்து நல்லா வந்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணுங்கள். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1.01 நான் வந்து ஒரு என்ட்ரியை எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போயிட்டான்னா இது வந்து ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டு ப்ளஸ் புல் பேக்கும் முடிஞ்சிச்சு. கன்ஃபார்மாக வந்து இந்த $2க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக டிஸ்டர்பை மட்டும் சொல்லிக்கிறேங்க, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி நீங்களே ஒரு தடவை ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.